இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, பாஸ்ட்ராலர் இந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் ட்ரிங்கேட் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. சரி, அந்த லஸ்தனியர் பால்ட்ரை சாக்லேட் பல்ஸ் இருக்க போகின்றேன். ஆமாம், ஒரு சர்ப்ரைஸ் புற சமையற்காரராக திஷ்டது பேட் இருக்க முடியும். இப்போது எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது அது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள், எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒன்று இருக்குது. இதோ, இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான் மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியில் வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஹோ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா, மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். கேக்குகளை எடுத்து கனசு தூரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் புது. அது என்ன? ஓ, வாழைப்பழம். எனக்கு விருப்பம், ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயன்கா சகோதரி அவற்றின் சிங்க, அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. ஸ்பைஸ் இருக்கு. இப்படா இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை. டைலர், சாப்பிட தொடங்கு.
Аре, и настолько сладости и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. எம்ஆர் அண்ட் நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எவ்வளவும் சிச்சி அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா. அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. கவாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூபார் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. எனக்கு ஏற்கனவே பசிக்கிறது. என்ன சாப்பிட வேண்டும் என்று கூட முடிவு செய்து விட்டேன். எனக்கு ஒரு லுபுபு கேக் செய்யுங்கள். நீங்கள் புரிந்தால் சமைக்க தொடங்கலாம். நான் காத்திருக்கிறேன். ஏய், என் லுபுபு எங்கே போனது? அப்படியா? மியாவின் லுபுபு கேக் சாப்பிட முடிவு செய்து விட்டதா? என்ன நடக்கிறது? என்ன சுவையான கிரீம் கேக்கை ஒன்று சேர்ப்போம். எல்லா அடுக்குகளையும் ஒதுக்கி வைக்கிறோம். ஒன்றை மட்டும் வைக்கிறோம். அருமை. இப்போது அந்த அடுக்கு மீது கிரீமை சேர்க்க வேண்டும். ஸ்பாட்லாவை எடுத்து முழுவதும் பரப்பி கேக்கை ஒன்று சேர்க்கவும். இப்பொழுது முழு கேக்கையும் கிரீமால் மூடி சமமாக்கணும். இப்பொழுது அதில் பிங்க் சாக்லேட்டை ஊற்ற விரும்புகிறேன். ஓ ஆம், எவ்வளவு அழகா இருக்குது. நான் செய்கிற விஷயத்தை நான் விரும்புகிறேன். இப்ப அலங்காரங்களுக்கான நேரம். ஜிஞ்சர் பிரெட் லுபுபு. அவற்றையெல்லாம் கேக்கில் வைக்கலாம். சிறந்தது. இங்கே என்ன நடக்கிறது? ஓ இல்ல, யார் மியாக்கு கேக்கில் துளை செய்தது? சாக், அது நீயா? என்ன நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. இங்கே சில அலங்காரங்களை கூட சேர்க்கிறேன். என் கேக்கில் இருந்து லுபுபு வருவது போல. அருமை. என்னிடம் ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நாம் ஹப்பா பாப்பா எடுக்கலாம். நான் பப்ளிகம் எடுத்து உருளை கம்பியால் உருட்டுவேன். இப்போது நிறமுள்ள பென்சில்களை எடுத்து லுபுபுவின் முகத்தை வரைவோம். சூப்பர். நாங்கள் முழு கேக்கையும் கிரீமால் மூடுகிறோம். கம்பளி போல தோற்றமளிக்கும் சிறப்பு நுழலியை வைத்திருக்கிறோம். அப்படியே மேலே நான் காதுகளை செருகப் போகிறேன். நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறப்பாக வந்தது. Exaggerating cause Lobuban Shaki Chim to take it wood Pundays. She was a glass take a lace and go. Play. Soccer Tina Gake is Siderichu. அவனை விரைவாக உதவுங்கள். Who? அது வலித்தது. இல்ல, என் கேக். அதுக்கு என்ன ஆனது? அது நாசமாகி விட்டது. இது மியாவிடம் கூட கொண்டு செல்ல முடியாது. அப்படியா? நீதான் என் கேக்கு கெடுத்தது. கண்டிப்பா இல்ல. உன் லுபுபு முகத்தை வச்சுக்கோ. சரி, கேக்ல ஒரு முகம் சேர்ப்போம். என்ன நினைக்கிறேன்? இது ஏற்கனவே மிகவும் நல்லது. சரி, நான் நினைக்கிறேன். சமையல்காரர் என்ன செய்தார்? நன்றாக. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருந்தது. நான் ஒரு சாக்லேட் கேக் செய்தேன். இப்போது என் இனிய லுபுபுவுக்கு சில கிரீம் பஞ்சை சேர்ப்போம். இது ஏற்கனவே உண்மையானது போல தெரிகிறது. கேக்கில் சில அலங்காரங்களையும் சேர்த்தால் இது சிறந்ததாக இருக்கும். ஆனால் என் கேக் சிறந்தது, சரியா? இல்லை, என் கேக் தான் சிறந்தது. அதை மியா தீர்மானிக்கட்டும். நாம் ஏன் வாதிட வேண்டும்? ஹே, என்ன பிரச்சனை என் லுபுபுவுக்கு? ஓ சரி, நான் மியா கேட்டேன் என்று நினைச்சேன். சரி, முயற்சி செய். வாவ், நீ 3 கேக்குகளை செய்ய முடிந்தது. இதுக்கு என்ன நடந்தது? ஒரு கார் இதை மிதித்துட்டதா? சரி, இதை முயற்சிப்போம் என நினைக்கிறேன். நல்லதே, இது மோசமாக இல்லை. எனக்கு இது பிடித்திருக்கிறது.
வாவ், என்ன அழகான இளஞ்சிவப்பு கேக். சரி, இப்போ இதை முயற்சிப்போம். ஓ, மேலே ஜிஞ்சர் பிரெட் லுப்பு பூக்களும் இருக்கின்றன. அவற்றையும் முயற்சிக்க வேண்டும். பார், அவை மிகவும் குளிர்ச்சியானவை. American Street Musiker. Apart die Search in this darkness. மியா, உன் லுபுபு முழு சாக்லேட் கேக்கையும் சாப்பிட போகிறது. உனக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை என நினைக்கிறேன். ஏய் லுபுபு, நீ முழு கேக்கையும் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கூட விடாமல் எப்படி முடிந்தது? நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். அதை சுவைக்க கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. சில துகள்கள் மட்டுமே இருந்தன. சரி, அடுத்தது ஜென் அக்கா தான். நான் வெல்வரன், எனக்கு தெரியும். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இந்த முறை எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். போங்கள். ஓ ஓ, பிரச்சனை இல்லை. ஓ, என்ன ஒரு ரொட்டி இங்கே இருக்கிறது. ஆமாம். ஓ, முதலில் அதை நறுக்குவோம். அப்படியே நமக்கு 2 துண்டுகள் தேவைப்படும். மற்றும் ஆமாம், அவற்றை வாணலில் வைக்கிறோம். வெண்ணெயில் நம்முடைய ரொட்டியை கொஞ்சம் வறுக்கலாம். ஓ, ஜெனிஃபர், நீ இங்கே என்ன செய்கிற? நான் டோஸ்ட் வைத்திருக்கிறேன். அதை பாருங்கள். அவற்றில் கூட சூரியன் வடிவத்தில் ஒரு வடிவமைப்பு உள்ளது. நான் அதை தட்டில் வைத்தேன். அடுத்தது, நான் மெக்டொனால்ட்ஸில் இருந்து ஒரு ஹாப்பி மீல் தேவைப்படும். அருமையாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். ஆண்டோனேல சில மேக் நகெட்ஸ் சாக்க போறேன். அடுத்தது சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாக்க போறேன். பட் முதல்ல எனக்கு கொஞ்சம் கேட்சப் தேவை. அதை மேலே வைக்கலாம். அப்புறம் சில ஃப்ரைஸ். ஓ, நான் இதை தடுக்க முடியவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் இந்த வெங்காய வளையங்களை பாருங்கள். அவற்றையும் மேலே வைக்கலாம். மேலும் சட்னி மற்றும் மேலே இன்னொரு துண்டு ரொட்டி பாருங்க. ஓ வாவ், நல்ல வேலை செல்லமே. இப்போது நிபுணர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஆஹா, நான் சில சாலாமி துண்டுகளை எடுத்து பிறகு சில சீஸ், மேலும் மேலே இன்னொரு ரொட்டி துண்டை வைக்கிறேன். இது தயார். ஓ வாவ், இது ரொம்ப ருசிகரமா இருக்கு. வாவ், அது என்ன? சரி, வந்து ஒரு சில பாக்கெட்ஸ். கவலைப்படாதீங்க, நான் உங்களை வெட்ட போறதில்ல. முதல்ல நான் ரொட்டியை வெட்ட போறேன். அப்படியே பல துண்டுகளாக வெட்டி முடித்து விட்டேன். அது உனக்காக. அடுத்து எனக்கு சில பசுமையான லெட்டூஸ் தேவை. மஷல், அவற்றை மேலே வைப்போம். Für Bierkarligers, Sis, Bishmiga, Birdanga, Mataza, Italia Salamia, Sedrom, அதை சீசின் மேலே வைப்போம். கொஞ்சம் லெட்டூஸ் மற்றும் மேல்தட்டு அந்த சாண்ட்விச்சை பாருங்க. நான் வெல்ல போறேன் என்று நினைக்கிறேன். அதுல சந்தேகமே இல்லை. பொன் அபெட்டி, வா. வாவ், இங்கே எவ்வளவு சுவைமிக்கது. இதிலிருந்து தொடங்கலாம். வாவ், இதற்குள் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஓ, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. இப்போது ஓ, இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. உண்மையாக சொன்னால் மிகவும் சுவையாக இல்லை. சரி, இதுவும் கடைசியாக, ஆனால் குறைவாக இல்லை. இதை காணுங்கள். இது அற்புதமாக தெரிகிறது. மேலும் இது இன்னும் சிறப்பாக சுவைக்கிறது. ஆனால் நான் நினைத்த அளவுக்கு இல்லை. சரி, வெற்றியாளர் என் சகோதரியின் சாண்ட்விச் ஆகும். நான் சிறந்தவன். அன்பர்களே, எனக்கு ஒரு கேக் வேண்டும். தயவு செய்து. சரி, அது ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் ஸ்பாஞ்ச் கேக்குகளில் கிரீமை வைக்கிறோம். நிச்சயமாக பல நிறங்கள். எங்கள் கிரீம் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். ஓ, அதை பாருங்கள், என்ன அழகு. சமாதி இருக்கு. மேலே மேலும் வெள்ளை கிரீம் போடலாம். அப்படியே. அப்புறம் அதை அழகாக சமமாக்குவோம். திருப்பு திருப்பு திருப்பு. போலா.
இப்பயும் நமக்கு சாக்லேட் தேவை. நம் துண்டுகளை பிரித்து இதயத்தின் பக்கங்களில் வைக்கிறோம். ஓ ஆம், சிறப்பானது. இப்போது மேலே சாக்லேட்டை சேர்க்கவும். ஓ குளிர் முறுக்கு மால்டீசர்கள். மேலும் நிச்சயமாக நாங்கள் சில ஸ்கெட்டில்களை பிரகாசத்திற்காக சேர்க்க போகிறோம். எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றுங்கள். ஓ ஆம், இப்போது நம் இதயத்தை இனிப்புகளால் நிரப்புவோம், ஆனால் வானவில் நிறத்தில். அது அருமையா இல்ல? பாருங்கள் பாட்டி. ஓ சரி, அது பரவாயில்லை. ஆனால் நிறுத்து. இங்கே யார் சிறந்தவர், யார் வலிமையானவர் என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன். அது சக்தி வாய்ந்தது. எவ்வளவு வலிமையானவன் நான். ஆனால் நாங்கள் எங்கள் சாக்லேட்டை அச்சில் பக்கங்களில் வைக்கிறோம். ஓ இது சுவையாக மணக்கிறது. இப்போது குக்கீகள். அப்படியே, நிச்சயமாக முதலில் அவற்றை நொறுக்க வேண்டும். பின்னர் கண்டென்ஸ்டு பாலை சேர்த்து அனைத்தையும் நன்றாக கலக்கவும். அதை சமமாக்குவோம். இப்போது புளிப்பான கிரீமை சேர்ப்போம். ஓ ஓ ஆம், அதை மிருதுவாகவும் செய்யுங்கள். அப்படியே. ஓ ஆம், இப்போது நாம்பெரிகளை சேர்க்கிறோம். உங்களுக்கே எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இவை என் தோட்டத்திலிருந்து. சுவையானவற்றை சேர்க்கிறோம். மேலும் சில இலைகளால் அலங்கரிக்கவும். அதுவே, நான் முடித்து விட்டேன். குளிர்ச்சியானது, மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் நான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நீ என்ன செய்கிற குவென்டின்? நான் தெரியவில்லை. நான் என்ன செய்தேன்? காத்தீரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. கோப்பையால் மூளைகளை பிரிப்போம். அப்படியே. அப்புறம் இங்கே சாக்லேட்டை சேர்ப்போம். இப்படித்தான். சரியானது. இங்கேயும். இப்போது சில குக்கீகளை எடுத்துக்கொள்வோம். ஓரியோ குக்கீகள் சிறந்தவ. இவைகளை இங்கே சேர்ப்போம். அடுத்ததாக சில ஐஸ்கிரீம் கோன்களை எடுத்து குக்கீகள் மீது வைப்போம். இப்போது எனக்கு ஒரு கேக் கோட்டை உள்ளது. M&M's இந்த தொகுப்புக்கு ஒரு அணுகல் ஆகாது. அவற்றை மேலே சேர்ப்போம். மற்றும் நிச்சயமாக என் கொடியை சேர்ப்போம். என் பிடித்த சகோதரரின் கொடி. கூல், சரியா? நான் கோட்டையின் ராஜா. வாவ், இவற்றை விரைவில் முயற்சிப்போம். காத்திருங்கள். இவை ஓரியோவுடன் ஐஸ்கிரீம்களா? வாவ், அற்புதம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இப்போது கேக்கை தான் சுவைக்க விரும்புகிறேன். மாமாவிடம் வாருங்கள். மிகவும் நல்லது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன், ஆனால் மற்ற கேக்குகளை சுவைக்க வேண்டும். இப்போது இந்த பெர்ரி கேக்கை சுவைக்கலாம். அந்த சீஸ் கேக் தானா? ஓ ஆம், அதுதான். ஓ சிட்ரோலாஸ் பிளஸ் இருக்கு. ஃபெரன்சியஸ் கிட்கேட்ஸ் இருக்கிற எனக்கு பிடிச்சது. இப்போது இறுதியாக ரெயின்போ கேக். வாவ், அடுக்குகளை பாருங்கள். அவை மிகவும் விசித்திரமாக உள்ளன. இது மிகவும் சுவையாக உள்ளது. சரி, நான் வெற்றியாளரை தீர்மானிக்க வேண்டும். அது என் சகோதரன். ஆம், இறுதியாக நான் சிறந்தவன். மூவா, உன்னை நேசிக்கிறேன் சகோதரி. உன்னை நேசிக்கிறேன் பாட்டி. யூஹூ. சரி, நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சரி, நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள். எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உருளைக்கிழங்குகளுடன் தொடங்குவோம். இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. அதை பாருங்கள். இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும். ஓ ஆம், செல்ப்ரோம்ஸாக இருக்கும். நாம் உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம். இப்போ அதை குச்சியில வைங்க. நான் என்ன பண்ணலன்னு பாருங்க. இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி.
வாவ், சமையல்காரர், அது ஒரு சிறந்த யோசனை. இப்போது அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம், நன்றாக பொரிக்கவும். எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம். மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே. நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன். அற்புதம், நான் தயாராக இருக்கிறேன். டிப்பனி, நீ என்ன செய்தாய்? நன்றாக. நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன். எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை. இப்போது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன். அதில் சுறுசுறுப்பாக இரு. அஃபுக், நான் அவற்றை மசிக்க வேண்டும். சரியானது. அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது. ஷியோம, அருமையான மனம். இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும். அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, எனக்கு தெரிந்து விட்டது. டேனி, எனக்கு சீட்டோஸ் கொடு. நான் அவற்றை நொறுக்க வேண்டும். ஆம், எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன. சரியானது. இதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வறுக்கிறோம். ஆவடை எடுக்கிறோம். அற்புதம். ஓ, இது என்ன? ஏன் சமையலறை முழுவதும் தோலுரிதல் இருக்கிறது? நானே உச்சி எடுக்க முடிவு செய்தேன். ட்ரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும். சில வினாடிகளில் உருளைக்கிழங்குகள் சுத்தமாகிவிடும். இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம். அது வேலை செய்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வறுக்க முடியும். இவ்வாறு வேகமாக இருக்கும். மைக்ராஃப்ட் டைனமைட் பெட்டியில் மாற்றி கோலா அனிமா சேர்க்கவும். எனக்கு எல்லாம் தயார். நாங்களும் தயார். On appetite. Wow. Wow. The punline. Joyat. உதரைஸ். இதயங்களோட தொடங்க விரும்புறேன். இதை முயற்சிப்போம். இது நல்லது. அடுத்தது என்ன? வாவ். இது என் லாலிபாப் போல, ஆனால் உருளைக்கிழங்கில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. இது நகைச்சுவையா உள்ளது. அதை முயற்சிப்போம். சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்தது என்ன? ஓ சரி, இதோ ஒரு சதுர உருளைக்கிழங்கு. அருமை. இது ருசியாகவும் இருக்குது. ஓ, அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது. நான் அதை முயற்சிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மற்றும் கோலா, இது ஒரு சிறந்த சேர்க்கை. அருமை. சரி, இந்த சுற்றில் டேனி வென்றார். ஆம், நான் வென்றேன். நான் இதை ஒருபோதும் நினைக்கவில்லை. நன்றி ஜெஸ். உங்களுடைய மால்டீசர்கள் இருக்கின்றன. ஸ்டேசி மிக பெரிய அளவு எடுத்துள்ளார், மிகவும் அதிகம். அவர் பகிர விரும்பவில்லை. நண்பர்களே, மார்ட்டினுக்கு நடுத்தர அளவிலான மால்டீசர் வாளி இருக்கிறது. ஜில் சிறிய வாளி வைத்துள்ளார். ஒரு சிறியது. மார்ட்டின், நீ முடியாது. இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே மிகவும் குறைவாகவே இருக்கிறது. நான் இதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். மார்ட்டின், நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? இல்ல, நீ என்னோட பகிரவில்லை. நான் உனக்கு ஏன் அதே செய்வேன்? நான் அதை உன் உதவியின்றி எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆம், சாக்லேட் காண்டி குளிர். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மால்டீசர்ஸில் பால் ஊத்துங்க. இப்போ எனக்கு ஒரு சீரியல் உணவு கிடைச்சிட்டு ருசியாக இருக்கிறது. மீதியை நேராக என் வாயில் போட விரும்புகிறேன். ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். ஆனால் ஸ்டேசி, நாம கொஞ்சம் திருடலாமா? இல்ல, அதை பற்றி கனவிலும் நினைக்காதே. மார்ட்டின், நான் இது எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். உன் உதவி இங்க எனக்கு தேவையில்லை. ஓ, ஆனா இது விழுந்துடும். எல்லாம் விழுந்துடாமல் நான் எங்கு தொடங்கலாம்? ஓ இல்ல, நான் இதை விரைவாக செய்வேன். ஓ இல்ல, நான் இதையெல்லாம் களைஞ்சிட்டேன். ஸ்டேசி, ஜில், ஃபார்ஸ், மார்ட்டின் எல்லா மால்டீசர்களையும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட ஆரம்பி. ஓ, அவர்கள் ஏற்கனவே மேசையின் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் உன் கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். கோலா கம்மி கோலா அது மார்ட்டினிஷ் ஒரு பெரிய ஃபேட்ல உள்ளது. அது ரொம்ப வேடிக்கையாக குலுக்குகிறது. ஜில் ஒரு நடுத்தர ஃபேட்ல பெற்றாரு. சாதாரணம். அது குளிர்ச்சியாக இருக்கு. சரி, ஸ்டேசியோட தொடங்கலாம். நிச்சயமாக அதை முயற்சிப்போம்.
ஓ, இது மிகவும் வேடிக்கையாக நீள்கிறது, மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. காத்திரு, என்ன நடந்தது? ஓ, இல்ல. என் கோலா கிட்டத்தட்ட விழுந்துடுது. நீ என்ன பண்ற ஸ்டேசி? கவனமாக இரு. மன்னிக்கவும். நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ருசியாக இருக்கிறது. காத்திரு, காத்திரு, காத்திரு. இப்போது என் முறை. எனக்கு நடுவில் உள்ள ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். கோகா கோலா ஜெல்லி. இதை விட சுவையானது என்ன இருக்க முடியும்? அருமை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆப்ஸ், நான் அதை மென்று சாப்பிடவில்லை. இப்போது நானும் ஒரு பாட்டிலாக குலுக்குகிறேன். நிறுத்து. நன்றி மார்டின். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இறுதியாக எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த சோஸ்லைப்போம், இது ரொம்ப சுவையா தெரியுது. இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. இதுவரை நான் இது போன்ற நல்லதை சாப்பிட்டதில்ல. நான் அவசரப்பட விரும்பவில்லை, ஆனால் அதில் என்ன நடக்கிறது? அது குலுக்குவதை நிறுத்த முடியாது. ஐயோ, ஓ ஓ, அடடா, இது கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆஹா, யாராவது உதவுங்கள். ஓ, பெண்களே, கவனமாக இருங்கள். அது உங்கள் தலைக்கு அடிக்கப் போகிறது. ஓ, நீங்கள் அதை நிறுத்த முடிந்தது. இப்போது நீங்கள் அதை சாப்பிடலாம். மார்டின், வாருங்கள். நீங்கள் பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவினர். ஹோம், இது எல்லாம் எனக்காக. நியாயமற்றது. சரி, அவனை ஏமாற்றுவோம். பாருங்கள், நாங்களும் வலிமையானவர்கள் மற்றும் மிகவும் சுவையானவர்கள். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக ஒரு துண்டை பிடிக்க முடிவு செய்த பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது மார்டினை கொஞ்சம் வருத்தப்படுத்தியது. மெல்லுவது அவசியம். ஆனா பாருங்க, ஸ்டேசி உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். சரிதானே ஸ்டேசி? ஆம், அருமை. ஓ, இறுதியாக இந்த முறை நீங்கள் கிட்கேட் சுவையுடன் சாக்லேட் நூடுல்ஸ் பெற்றுள்ளீர்கள். இதை நீங்கள் முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. ஸ்டேஷியிடம் பெரிய பேக்கெட் நூடுல்ஸ் உள்ளது. மார்டினிடம் நடுத்தர அளவிலானது உள்ளது. ஜில்லிடம் மீண்டும் சிறிய ஒன்று உள்ளது. இதை முயற்சிப்போம். ஜில், வா, தொடங்கு. நிச்சயமாக இதை முயற்சிப்போம். இது அற்புதமாக இருக்கிறது. இதுவரை இவ்வளவு சுவையாக எதையும் சாப்பிட்டதில்லை. ஓ, இது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. நான் திசைப்படுத்தப்பட்ட குச்சிகளை கொண்டு சாப்பிட போகிறேன். பசிக்கலாம். இது வேலை செய்யலை. இது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. என்னை சிரிக்காத. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அறிவேன். சாப்ஸ்டிக்ல நியூடில்ஸை இப்படி சுற்றி விடுவேன். இப்போது எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் நூட்பால் இருக்கிறது. அதுதான் எனக்கு தேவை. அதை அப்படியே நக்கி சாப்பிடுவது எளிது. மார்டின், அது ஒரு நகைச்சுவையான யோசனை. கவனமாக இரு. ஜில் கொஞ்சம் விரும்புகிறாள். இந்த வாளி உங்கள் தலையில் நன்றாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். வேடிக்கையாக இல்லை, ஆனால் இது ருசியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஆம், நீங்கள் சுவையாக சாப்பிடுகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் முழுவதும் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறீர்கள். என்ன மார்டின், நீ முழுவதும் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? சரி, நான் அதை தொடச்சு விடுகிறேன். இப்போது எப்படி? சரியா? சரி, கிட்டத்தட்ட. The answer. The most நீங்க பேச என்ன பொறாமைப்படுறீங்களா? ஹாஹா. சரி, நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிடுவேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிக்க எப்படி என்று எனக்கு தெரியும். ஆமா, நானும். ஜில், அவளது நூடுல்ஸை ஹேர் ட்ரையர்களால் உருக்குவோம். அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். ஜில், நீ இதை செய்கிறாயா இல்லையா? ஓ, மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன். ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். சரி, இது வேடிக்கையாக இருக்கும். ஸ்டேசி தனது நூடுல்ஸ் திரவ சாக்லேட்டாக மாறியதை உணரும்போது அவளது எதிர்வினையை பார்க்க நான் காத்திருக்க முடியவில்லை. சரி, அவள் அதிர்ச்சியடைவாள். நீ என்ன செய்தாய்? காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது.
வாளியை திருப்பி சாக்லேட் எல்லாம் உங்கள் மேல் ஊற்றி விடுகிறேன். ஓப்ஸ், தவறுதலாக செய்துவிட்டேன். ஆனால் இல்ல, நன்றாகவே செய்தேன். அது இன்னும் சாக்லேட் தான், அதனால் நாம் அதை சாப்பிடலாம். இப்போது அனைவரும் சாக்லேட்டையும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் ருசிக்கலாம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அப்புறம் சந்திப்போம்.